சரி, இன்னைக்கு மணி 2 ஆயிட்டாலும் சரி 3 ஆயிட்டாலும் சரி, எப்படி இதை ரிப்பேர் பண்ணி பாட்டு கேட்காம விட போறதில்ல. ஏனுங்க, அதுல கேட்டா மட்டும்தான் பாட்டா? நாங்கெல்லாம் பாடின பாட்டு இல்லையா? தெய்வானே, என்ன சொல்ற? உனக்கு பாட வருமா? எங்க ஆசிரமத்துல மொத்தம் 1500 பேரு. யாராவது முக்கியமானவங்க பெரிய மனுஷங்க வரும்போது அந்த 1500 பேர்ல என்ன ஒருத்தி மட்டும்தான் மேடையில ஏத்தி பாட சொல்லுவாங்க. நான் பாடி முடிச்சது எனக்கு என்ன கைத்தட்டல் வரும் தெரியுங்களா? அப்படியே அரங்கமே அதிர்ந்துரும். என்ன தெய்வான இது? தோண்ட தோண்ட சுரங்க மாற இத்தனை சமாச்சாரங்களை வச்சிருக்கிற, ஆனா எனக்கு தெரியாம போச்சே. சரி, நிஜம் நீ இருக்கும் போது நிழல் இது எதுக்குன்னு வேண்டாம். முதல் ராத்திரி அன்னைக்கு உனக்கு பாட தெரியுங்கிற சமாச்சாரத்தை நீ சொல்லியிருந்தீனா இத்தனை ராத்திரிகளை நான் வேஸ்ட் பண்ணிருப்பா என்ன? ஆமா, உனக்கு பாட தெரியுங்கிற சமாச்சாரத்தை ஏன் தெய்வான் நீ என்கிட்ட சொல்லல? நீங்க எப்பயாவது கேட்டாதானே நான் சொல்றதுக்கு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்ப கேக்குறேன், பாடு பாடு தெய்வான, பாடு. என்ன? கதவு திறந்திருக்கு. அது பரவாயில்ல. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல அது கேட்க கூடாது. நீங்க மட்டும்தான் கேட்கணும். நான் மாத்திரம். எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, என்னாச்சு தெய்வானே? நீங்க மூஞ்சியே பாத்துட்டு இருக்கீங்க, எனக்கு வர மாட்டேன். என்னமா இது? நான் மூஞ்சி பார்க்க வேற எங்க பாக்குறது? நீங்க திரும்பி உட்காருங்க. ஐயோ, நான் பாக்கணுமே. பாட்டு காதுல தானே கேட்க போறீங்க. திரும்பி சரி சரி. தேவனே தேவனே எனக்கெல்லாம் தேவனே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை தேவனே. தேவனே தேவனே தேவனே. என்னங்க, எனக்கு என்னாச்சு? ஐயோ, ஒரு நெருப்பு கொத்துது.